வணக்கம் 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 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் கணக்கு பதிவியலில் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு. இந்த நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு என்ற இந்த பாடத்தில் நாம் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனவே இந்த பாடத்தை மிக கவனத்துடன் நாம் பயில வேண்டியது அவசியமாகிறது. வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன? ஒரு கணக்காண்டின் இறுதியில் வியாபாரத்தின் நிதிநிலைகள் மற்றும் அதனுடைய நிலைத்தன்மை அறிந்து கொள்ள தயாரிக்கப்படும் அறிக்கையே நிதிநிலை அறிக்கை ஆகும். இந்த நிதிநிலை அறிக்கை என்பதில் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு மற்றும் இது சம்பந்தப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் அடங்கும். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு என்றால் என்ன? நிதிநிலை அறிக்கையில் காணப்படும் பல்வேறு விவரங்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை கண்டறிந்து அதனை மதிப்பீடு செய்து ஒப்பீடு செய்து அந்த நிதிநிலையை பகுப்பாய்வு செய்வதே நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு எனப்படும். இந்த நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு நம்ம எந்தெந்த விதமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பீட்டு அறிக்கை, பொது அளவு அறிக்கை, போக்கு பகுப்பாய்வு, நிதி ஓட்ட பகுப்பாய்வு, ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு, இம்மாதிரியான முறைகளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்கலாம். அதாவது ஒரு கணக்கு ஆண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் இறுதி கணக்குகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான நிதிநிலை அறிக்கைகளை நாம் தயார் செய்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கைகள் என்னென்ன, அதனுடைய பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதலில் ஒப்பீட்டு அறிக்கை. ஒப்பீட்டு அறிக்கை என்றால் என்ன? ஒரு வியாபார நிறுவனத்தின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளின் நிதி அறிக்கையில் காணப்படும் பல்வேறு தனிப்பட்ட விவரங்களின் நிகர உயர்வு மற்றும் குறைவு ஆகியவற்றை ஒப்பிட்டு தரக்கூடிய அறிக்கையே ஒப்பீட்டு அறிக்கை ஆகும். அதாவது ஒப்பீட்டு அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நிகர உயர்வு மற்றும் நிகர குறைவு தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றோம். அதனால் கணக்கு போடும்போதும் மாணவர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து பொது அளவு அறிக்கைகள் என்றால் என்ன? பொது அளவு அறிக்கை என்பது சில பொதுவான அடிப்படையிலான பல்வேறு விவரங்களின் தொடர்பை காட்டுவதாகும். பொது அளவு வருமான அறிக்கையில் விற்பனை மூலம் பெற்ற வருவாயை 100% எனவும், இருப்புநிலை குறிப்பு எனில் பொறுப்புகளின் மொத்த கூடுதல் 100% எனவும், சொத்துக்களின் மொத்த கூடுதல் 100% எனவும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மற்ற விவரங்கள் எத்தனை சதவீதம் என கணக்கிடப்படுகிறது. இதுதான் பொது அளவு அறிக்கை ஆகும். இந்த பொது அளவு அறிக்கை ஒரே ஒரு ஆண்டினுடைய விவரங்களை வைத்துக்கொண்டு கூட நாம் பொது அளவு அறிக்கைகளை தயாரிக்கலாம். அதற்கடுத்தது போக்கு பகுப்பாய்வு. போக்கு பகுப்பாய்வு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போக்கு என்பது இயக்கத்தின் போக்கினை குறிப்பதாகும். அதாவது இயக்கத்தின் போக்கு அப்படின்னா நமது நிறுவனத்தினுடைய போக்கு, அதாவது நமது நிறுவனம் சாதகமாக இயங்குகிறதா அல்லது சாதகமற்ற சூழ்நிலையில் இயங்குகிறதா என்பதை கணிப்பதற்கு இந்த போக்கு பகுப்பாய்வு உதவுகிறது. போக்கு பகுப்பாய்வு என்பது ஒரு காலகட்டத்திற்கு மேல் உள்ள தொகைகளின் இயக்கத்தை ஆய்வு செய்வதாகும். போக்கு என்பது வளர்ந்து வரும் போக்காகவோ அல்லது குறைந்து செல்லும் அல்லது முறையற்ற போக்காகவோ கூட இருக்கலாம். இதுதான் போக்கு பகுப்பாய்வு. அதற்கடுத்தது நிதி ஓட்ட பகுப்பாய்வு என்றால் என்ன? நிதி என்பது நடைமுறை முதலை குறிப்பதாகும். நடைமுறை முதல் என்பது நிறுவனத்திற்கு அன்றாடம் தேவைப்படும் முதல் தொகையை குறிப்பதாகும். இந்த முதல் தொகை நிறுவனத்தின் தொடர்ச்சி தன்மையை உறுதி செய்கிறது. நடைமுறை முதல் என்பது நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக உள்ள நடப்பு சொத்துக்களை குறிப்பதாகும். ஓட்டம் என்பது இயக்கம் என்பதை குறிக்கும். மேலும் அது உள் ஓட்டம் மற்றும் வெளி ஓட்டம் என்பதையும் உள்ளடக்கியதாகும். அதற்கடுத்தது ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு என்றால் என்ன? ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு என்பது ரொக்க ஓட்ட அறிக்கை தயாரிப்பதை குறிக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவைகளை வெளிப்படுத்தும். அதாவது நிதி ஓட்ட பகுப்பாய்வுக்கும் ரொக்க ஓட்ட பகுப்பாய்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, இது நடைமுறை முதலை மையமாக கொண்டுள்ளது. நிதி ஓட்ட பகுப்பாய்வு என்பது ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு என்பது நிறுவனத்திற்கு உடனடியாக தேவைப்படும் ரொக்கம் எவ்வளவு என்பதை கணக்கிட உதவுகிறது. இதில் நீங்கள் முதல் 3 பகுப்பாய்வுகளை பற்றி விளக்கமாக இந்த பாடத்தில் படிப்பீர்கள். இந்த 3 பகுப்பாய்வுகளினுடைய படிவத்தை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் உள்ள அனைத்து கணக்குகளையும் மிக சுலபமாக செய்துவிடலாம். கணக்குகள் பொதுவாக 2 விதமாக கேட்கப்படுகின்றன. அவைகளில் ஒரு விதம் விற்பனை மூலம் பெற்ற வருமானம்
அடுத்து இதர வருமானம், இதர செலவினம் இவ்வாறு கேட்கப்படுவது ஒரு முறை. அடுத்த முறை இருப்பிழை குறிப்பு வழங்கப்பட்டு அதிலிருந்து கணக்குகள் செய்வது. நாம் இந்த இரு முறைகளிலும் கணக்குகள் எவ்வாறு செய்வது என்று பார்த்து விடுவோம். முதல் முறை, இதில் இந்த கணக்குகளை உதாரணமாக வைத்துக் கொள்ளுவோம். இந்த கணக்கை நாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கணக்குகளை 3 முறைகளிலும் நாம் செய்து பார்ப்போம். செய்து பார்த்து முடித்தவுடன் பின்னர் உங்களுக்கு தேர்வுகளில் எந்த விதமாக கேள்விகள் வந்தால் நீங்கள் சுலபமாக பதில் எழுதி விட முடியும். முதலில் இந்த ஒப்பீட்டு அறிக்கையில் கணக்குகள் செய்வோம். இது கணக்கு, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். விற்பனை மூலம் பெற்ற வருமானம் 12,000, அதுக்கடுத்த வருடம் 15,000, இதர வருமானம் 2,000, அதற்கடுத்த வருடம் 3,000, அதற்கடுத்து செலவினம் 1,500, அதற்கடுத்த வருடம் 2,200, அதற்கடுத்து வருமான வரி 10%. இந்த கணக்குகளை நாம் இந்த 3 முறைகளிலும் செய்து பார்ப்போம். 3 முறைகளிலும் செய்து பார்த்தால் நமக்கு ஒவ்வொரு முறையிலும் எவ்வாறு கணக்குகள் செய்வது என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். தேர்வுகளில் எந்த விதமான வினாக்கள் வந்தாலும் நாம் மிக சுலபமாக பதிலளித்து விட முடியும். முதலில் ஒப்பீட்டு அறிக்கையில் கணக்குகள் செய்வோம். முதல்ல விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 12,000, 15,000. அதற்கடுத்து இதர வருமானம் 2,000, 3,000. அதற்கடுத்து இதை இரண்டும் கூட்டுகின்றோம். ஏன் இது இரண்டும் வருமானம், இது இரண்டையும் கூட்டுகின்றோம். கூட்டினால் என்ன வருகிறது? 14,000, இங்கே 18,000. அதற்கடுத்து இதர செலவினம். இதர செலவினம் எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளது? 1,500, 2,200. வருவாயிலிருந்து செலவுகளை கழித்தால் எவ்வளவு வரும்? 12,500, 15,800. இது நிகர வருமானம். இந்த நிகர வருமானத்தில் 10% வரி கணக்கிட வேண்டும் என கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஒரு விவரத்தினை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது லாபம் இருந்தால் மட்டுமே வருமான வரி என்ற தொகை வரும். இந்த தொகை கழித்தல் குறியுடன் வருமானால் அது நட்டம். நட்டம் ஏற்படுமாயின் நீங்கள் அதற்கு வருமான வரி தனியாக கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வருமான வரி இருப்பதால் நாம் இப்போது வருமான வரியை கணக்கிடுகின்றோம். 12,500 × 10%. இதை இவ்வாறு நீங்கள் கணிப்பான் மூலம், அதாவது கால்குலேட்டர் மூலம் செய்துவிடலாம். 12,500 × 10 சதவீத குறியீட்டை நீங்கள் அழைத்தினால் போதுமானது, அப்படியே விடை வந்துவிடும். அடுத்த வருடத்திற்கு 15,800 × 10 சதவீதம் அழுத்தியவுடன் 1,580 விடை வந்துவிட்டது. அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும்? நிகர லாபம் இருக்கிறது அல்லவா, அந்த நிகர லாபத்திலிருந்து கழிக்க வேண்டும். நிகர லாபத்திலிருந்து கழித்த பின்னர் வருமான வரிக்கு பின்னர் உள்ள லாபம் என்று இந்த தொகையை எழுத வேண்டும். அப்போ கழித்தோம் என்றால் என்ன வரும்? முதல் 12,500, இதில் நம்ம வருமான வரி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,250. இதை கழித்தால் 11,250. அதற்கடுத்த வருடம் 15,800. அதில் வருமான வரி எவ்வளவு? 1,580. இதில் கழித்தால். இம்மாதிரி கணக்குகளை செய்து முடித்தவுடன் அதன் பின்னர் தான் நீங்கள் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு என்ற களத்தில் ஒவ்வொரு பகுதியையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போது இந்த 15,000 12,000 கழித்தால் 3,000. அடுத்து இந்த 3,000 2,000 கழித்தால் 1,000. அடுத்து இந்த 18,000 14,000 கழித்தால் 4,000. அடுத்து அடுத்து வரிக்கு பின்னர் உள்ள வருமானம். இவைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததற்கு பின்னர் சதவீதம் என்ற களத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அது எப்படி என்பது பார்ப்போம். புத்தகத்தில் இதற்கென ஒரு வாய்ப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அது கூடுதல் அல்லது குறையும் தொகை வகுத்தல் முதல் ஆண்டிற்கான தொகை × 100.
ஒருவேளை இந்த வாய்ப்பாடு உங்களுக்கு நினைவில் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. நீங்கள் இந்த கணக்குகளை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். கொடுக்கப்பட்ட இந்த முதல் ஆண்டின் தொகைகள் அனைத்தும் 100% என கருதி கொண்டு நீங்கள் கூடிய அல்லது குறைந்த தொகைகள் எத்தனை சதவீதம் என்பதை கணக்கிட வேண்டும். அப்படி என்றால் 12,000, 2000, 14,000, 2,200, 1,500, 12,500, 1,200, 11,250 இவைகள் எல்லாமே 100% தான். அப்படியானால் இந்த குறைந்த தொகை அல்லது கூடிய தொகை இருக்கிறது அல்லவா, நாம் கண்டுபிடித்த தொகை 3,000, 1,000, 4,700, 3,300, 380 இவைகள் எத்தனை சதவீதம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இவைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போது 12,000 = 100% அப்படின்னா 3,000 எத்தனை சதவீதம்? இதை இந்த கேள்விக்குறிக்கு பதிலாக இங்கு எக்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் 12,000 = 100, 3,000 எக்ஸ். எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனால் இதை இவ்வாறு மாற்றி எழுதி கொள்ளலாம். எக்ஸ் = 3,000, அடுத்து 100 = 12,000. இந்த எக்ஸுக்கு கீழே தான் 100 என்பது வர வேண்டும். அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் மாறக்கூடாது உங்களுக்கு. அப்போ எக்ஸ் = 3,000, எங்கே 100 = 12,000. இதை தனியாக = நடுவில் கொண்டு வந்தோம்னா x/100 = 3,000/12,000. அதற்கடுத்து x = 3,000/12,000 × 100. இந்த 100 என்பது அங்கு செல்லும்போது பெருக்கல் குறியாக மாறிவிடுகிறது. அப்போ அதற்கடுத்து x = என்னன்றதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் 25%. இது மாதிரி ஒவ்வொரு கணக்குகளாக நாம் பார்ப்போம். அதற்கடுத்து
தொகைகள் அனைத்தும் 100% என கருத்தில் கொள்ளப்பட்டு அதன் பின்னர் கூடிய அல்லது குறையும் தொகைகள் இங்கு கணக்கில் எடுக்கப்படாமல் அடுத்த வருடத்தின் தொகை நேரடியாக எத்தனை சதவீதம் என கணக்கிடப்படுகிறது. இதுதான் இந்த போக்கு பகுப்பாய்வுக்கும் ஒப்பீட்டு பகுப்பாய்வுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது. இந்த போக்கு பகுப்பாய்வு என்ற கணக்கு மிக மிக எளிதாக நீங்கள் செய்துவிடலாம்.
பொது அளவு அறிக்கை. பொது அளவு அறிக்கை என்பது ஒரு வருடத்திற்கு மட்டுமே சம்பந்தப்பட்டது. அதாவது அந்த வருடத்திற்கு மட்டுமே சம்பந்தப்பட்டது. ஒரு நிறுவனத்தின் ஒரு 2 நிறுவனங்கள் கொடுக்கப்பட்டு 2 நிறுவனத்திற்கும் பொது அளவு அறிக்கை தயாரிக்க வேண்டும் என வினா கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டையும் அல்லது ஒவ்வொரு நிறுவனத்தையும் தனித்தனி கணக்குகள் என கருதி நீங்கள் அந்த கணக்குகளை செய்ய வேண்டும். அதாவது பொது அளவு அறிக்கையில் விற்பனை தொகை, அதாவது எம்மாதிரி விற்பனை மூலம் பெற்ற வருமானம், இதர வருமானம், அதற்கடுத்தது செலவினம், வருமான வரி 10%, இதுபோல கணக்குகள் கேட்டால் விற்பனை தொகை என்பது எப்போதும் 100% என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு வருடத்தின் விவரங்களை அடுத்த வருடத்தின் விவரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அல்லது ஒப்பிட்டு கணக்கீடு செய்யக்கூடாது. 2 கணக்குகளையும் தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும். பக்கத்தில் அதே விவரங்கள் வரும். அதுக்காக பொது அளவு அறிக்கையில் இதனுடைய தொகைகளை அதில் எடுத்து எழுதுவதோ அல்லது அதனுடைய தொகைகளை இதில் எடுத்து எழுதுவதோ கூடாது. 2 கணக்குகளும் தனித்தனி கணக்குகள் என்பதை மாணவர்கள் மிக மிக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 12,000. இந்த 12,000 = 100%. அப்படி என்றால் 2,000 எத்தனை சதவீதம்? அதுபோல் 14,000 எத்தனை சதவீதம்? அதுபோல் 15,000 எத்தனை சதவீதம்? அதற்கடுத்து 12,500 எத்தனை சதவீதம்? இதுபோல் படிப்படியாக அனைத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கடுத்து இதில் எப்போதுமே மாறாமல் இருப்பது என்னவென்றால், இந்த விற்பனை மூலம் பெற்ற வருமானம் என்பது எப்போதும் 100% தான். இது 100% என்றால் மற்ற தொகைகள் எவ்வளவு என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதுபோல் ஒரு வருடத்தின் கணக்குகள் முழுவதும் முடிந்த பிறகு அடுத்த வருடத்தின் கணக்குகளை ஆரம்பிக்கும் போது 15,000 = 100%. அப்படி என்றால் 3,000 எத்தனை சதவீதம்? அதற்கடுத்து 18,000 எத்தனை சதவீதம்? அதற்கடுத்து 2,200 எத்தனை சதவீதம்? அதற்கடுத்து 15,800 எத்தனை சதவீதம்? எவ்வாறு கணக்கிட வேண்டும்? இவ்வாறு நீங்கள் கணக்குகள் செய்தால் இந்த கணக்குகள் யாவும் மிக எளிமையாக உங்களுக்கு கைகூடும்.
நன்றி.